NEET UG Tamil. This is Karthik from Madurai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நமக்கு மார்னிங் கிட்ட வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதாவது 1563 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீட் எக்ஸாம், அதாவது மறுபடியும் நீட் எக்ஸாம் வைக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அவங்களுக்கு அந்த எக்ஸாம் முடிஞ்சு அவங்களுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடத்த முடியும் அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நீட் எக்ஸாம்ஸ் வச்சாங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸ்கோர்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா, ரேங்க் எதுவும் மாறுமா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸோடைய நீட் எக்ஸாம் வந்து இப்போ மறுபடியும் வச்சாங்கன்னா இவங்களுடைய ஸ்கோர் மாறும், ஆனால் அதர் கேண்டிடேட்ஸோடைய ஸ்கோர் வந்து மாறாது. ஓகேவா? ஆனா வந்து ஆல் இந்தியா ரேங்க்கும் கேட்டகரி ரேங்க்கும் மாறும். ஓகேவா? ஸோ இந்த 1563ல நிறைய டாப்பர்ஸ் இருக்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியான மார்க் எடுத்து மேபி அடுத்த எக்ஸாம்ல அவங்க கூட மார்க் வாங்கலாம். அப்போ வந்து அதர் கேண்டிடேட்ஸோடைய ஸ்கோர், அதாவது இந்த எக்ஸாம் 1563 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இல்லாத வேற ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்கோர் மாறாது. ஆனா வந்து ஆல் இந்தியா ரேங்க்கும் கேட்டகரி ரேங்க்கும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறுபடியும் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா இவங்களுடைய ஸ்கோர் எல்லாமே மாறும். ஸோ உங்களோட ஸ்கோர் மாறுறப்ப இவங்களுடைய ரேங்க்கும் மாறும், உங்களுடைய கேட்டகரி ரேங்க்கும் மாறும். அப்போ வந்து மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த 1563 கீழே இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அது எப்படி மாறும்ன்றதை நான் சொல்றேன். எந்த இடத்துல மாறும்னா, இப்போ உங்களுடைய ஸ்கோர் கார்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 720 வச்சுருக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் எக்ஸாம் எழுதுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவரோட ஸ்கோர் மாறும். இவரோட கேட்டகரி ரேங்க் வந்து 1. கேட்டகரினா இவர் ஜென்ரல் இவிஎஸ் கேட்டகரியில் 1. ஓகேவா? ஸோ ஆல் இந்தியா ரேங்க்கு ஒரு 1. ஸோ இப்போ வந்து இதை விட்டுருங்க. இதே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 500 மார்க்னு வச்சுக்கோங்க. 500 மார்க்கு ரேங்க் வந்து ஒரு ஆல் இந்தியா ரேங்க் வந்து ஒரு 2000 வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், 2000 வச்சுக்கோங்க. கேட்டகரி ரேங்க் வந்து ஒரு 100 ஜென்ரல் இவிஎஸ்ல. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு ரீ எக்ஸாம் எழுதுறாரு அப்படின்னா இவருடைய ஸ்கோர் மாறும், அவருடைய ரேங்க் எல்லாமே மாறும். அப்ப இந்த கேட்டகரி ரேங்க்கும் மாறும். இவர் வந்து இப்ப ஓபிசியா இருந்தா ஓபிசியோட ரேங்க்கும் மாறும், ஆல் இந்தியா ரேங்க்கும் மாறும். அப்ப இவரோடது மாறும்போது இவருக்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம் எழுதாத கேண்டிடேட்ஸோடைய ஸ்கோர் மாறாது. பட் ஆனா இவரை விட அவர் கம்மியா இருந்தாலும் கூட இருந்தாலும் டோட்டலா வந்து நமக்கு என்னன்னா அந்த மெரிட் லிஸ்டே மாறும். அதாவது ஆல் இந்தியாவோட ரேங்க் ஃபுல்லாமே சேஞ்ச் ஆகும், கேட்டகரி ரேங்க்கும் சேஞ்ச் ஆகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். கண்டிப்பா வந்து மறுபடியும் வந்து இவங்களுடைய ரிசல்ட், அதாவது இவங்க எக்ஸாம் எழுதி ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நியூ ஸ்கோர் கார்டு வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க.